கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வயநாட்டில் நேற்று முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை முண்டகை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மேப்பாடி, முண்டகை, சூரல்மலை உள்ளிட்ட பல பகுதிகள் இதனால் துண்டிக்கப்பட்டன. சூரல்மலை முண்டகை சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவில் சூரல்மலா பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. 3 இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 700க்கும் மேற்பட்டோர் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. வீடுகளுக்குள் தண்ணீரும் சேரும் புகுந்தன. இந்நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் தொடர்பாக இன்னும் முழுமையாக அறிய முடியவில்லை என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தன்னை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும் பாதிப்பிற்குள்ளான முண்டகை பகுதியை அடைவதற்கு மீட்பு படையினருக்கு சிரமம் ஏற்பட்டாலும் அதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் விமானப்படை உட்பட பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.